Accounting for Partnership Firms Fundamentals Chapter 1 பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம Profit and Loss Appropriation account எப்படி prepare பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். TS Gravelல exercise question numbers 15 to 20 ஓட solutions பார்க்க போறோம். Question number 15. Vinod and Mohan are partners. Vinod's capital is 1 lakh rupees and Mohan's capital is 60,000 rupees. Interest on capital is payable at 6% per annum. Vinod is to get a salary of 3,000 rupees per month. Net profit for the year is 80,000 rupees. Prepare profit and loss appropriation account. So question என்ன கொடுத்திருக்காங்க? வினோதும் மோகனும் partners. வினோதோட capital 1 lakh rupees. மோகனோட capital 60,000 rupees. Interest on capital வந்து 6% per annum. வினோதோட salary 3,000 rupees per month கொடுத்திருக்காங்க. net profit 80,000 rupees. நம்மள profit and loss appropriation account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. So இப்போ நம்ம profit and loss appropriation account prepare பண்றதுக்கு இந்த questionல நம்மளுக்கு interest on capital கொடுத்திருக்காங்க, வினோதோட salary கொடுத்திருக்காங்க, net profit கொடுத்திருக்காங்க. So இந்த மூணு ஐட்டம்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணி தான் profit and loss appropriation accountல profit இல்ல loss அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம workings போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% கொடுத்திருக்காங்க. சோ வினோதுக்கும் மோகனுக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வினோதோட salary 3,000 rupees per month சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இயர் எண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ ஒரு மாசத்துக்கான salary கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ அதுக்கு workings போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அதுக்கப்புறம் பார்ட்னர் salary கமிஷன், இது எல்லாத்துக்குமே தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். அது ரிலேட்டடா எக்ஸசைஸ் சம்ஸோட நான் போட்டிருக்கேன். சோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுவோம். வினோதுக்கு வந்துட்டு கேபிட்டல் எவ்வளோ 1 lakh rupees and 6% அதுல கால்குலேட் பண்ணும். சோ 1 lakh into 6/100 6,000 rupees. அடுத்தது வந்து மோகனுக்கு. சோ மோகனோட கேபிட்டல் 60,000 rupees. அதுல 6% நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ 60,000 into 6/100 which is 3,600 rupees. அடுத்தது வந்து வினோதோட salary 3,000 rupees per month சொல்லியிருக்காங்க. சோ ஒரு வருஷத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ வினோதோட salary 3,000 into 12. ஒரு மாசத்துக்கு 3,000. சோ அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 months இல்லையா? சோ 3,000 into 12 36,000 rupees. இப்போ நம்ம profit and loss appropriation account open பண்ணிக்கலாம். ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். இங்க நம்மளுக்கு எந்த இயர் அப்படிங்கிறது கொடுக்கல. சோ அதனால நான் டேஷ் 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 போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. சோ நெட் ப்ராஃபிட் எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். எழுதும்போது நம்ம பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு போடுறோம். 80,000 rupees. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த சைடு வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைடு. ஏன் நம்ம டெபிட் சைடுல போடுறோம் அப்படின்னா ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது. ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைடு போடுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்டோட ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, சோ அப்ப ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எக்ஸ்பென்ஸ். அதனால டெபிட் சைட்ல போடுறோம். சோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வினோதுக்கு வந்து 6,000 rupees, மோகனுக்கு வந்து 3,600 rupees. டோட்டலா அவுட்டர் காலம்ல போடலாம். 6,000 plus 3,600 9,600. ஓகே, அடுத்தது வந்து வினோதோட salary. எகெயின் salary வந்து ஃபர்ம் பே பண்ணுது பார்ட்னருக்கு. சோ அது எக்ஸ்பென்ஸ் ஃபர்ம்க்கு, அதனால டெபிட் சைட்ல போடுறோம். டு வினோத் salary 36,000 rupees. இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை அப்படியே போடுறோம். இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் சேலரியும் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதை போஸ்ட் பண்ணியாச்சு. நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் போடலாம். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, 80,000 rupees. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வருது. ஸோ 80,000 minus 9,600 minus 36,000 which is 34,400. இந்த 34,400 டெபிட் சைட்ல பேலன்ஸ் வந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிவிசிபிள் ப்ராஃபிட். ஓகே, சோ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு. இப்போ இது என்ன பண்ணும்? நம்ம பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிவைட் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா?
இப்ப நம்மளுக்கு இங்க கொஸ்டின்ல பாருங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா வினோதும் மோகனும் ப்ராஃபிட் லாஸை வந்து ஈக்குவலா ஷேர் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 1:1. கொஸ்டின்ல வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி எதுவுமே கொடுக்கலன்னா அவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வினோதுக்கு வந்து 34,400 into 1/2, which is 17,200. Vinod's share of profit. And Mohan's share of profit 34,400 into 1/2, 17,200. Okay. Next, இந்த ப்ராஃபிட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்? கேபிட்டல் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டா? ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் இருக்கு, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இருக்கு. ஸோ இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வினோதோட கேபிட்டல் 1 lakh, மோகனோட கேபிட்டல் 60,000 தான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லல. இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 அக்கௌண்ட் வரும் இல்லையா? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வரும். அப்ப இந்த ப்ராஃபிட் ஷேர் நம்ம என்ன செய்வோம்? கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடா இருந்தா ஒரே அக்கௌண்ட் தான், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ அந்த ப்ராஃபிட் ஷேரை நம்ம அந்த ஒரு அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து என்ன மாதிரி கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது சொல்லல. அப்ப நம்ம என்னென்ன அசியூம் பண்றோம்? அது ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு அசியூம் பண்றோம். ஸோ அப்போ இந்த ப்ராஃபிட் ஷேரை பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். 16th question. X, Y and Z are partners in a firm sharing profits in the ratio of 2:1. Fixed capitals of the partners were X 5 lakh rupees, Y 5 lakh rupees, Z 2,50,000 rupees respectively. The partnership deed provides that interest on capital is to be allowed at 10% per annum. Z is to be allowed a salary of 20,000 rupees per month. Profit of the firm for the year ended 31st March 2024 after Z's salary was 4 lakh rupees. Prepare profit and loss appropriation account. So, இப்போ question என்ன கொடுத்திருக்காங்க? XYZ 3 பேர் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1. பார்ட்னர்ஸோட ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன செய்யறாங்க? எந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்க? கேபிட்டல் மெத்தட், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல 2 அக்கௌண்ட் வரும். ஒன்னு வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, X ஓட கேபிட்டல் 5 lakh rupees, Y ஓட கேபிட்டல் 5 lakh rupees, Z ஓட கேபிட்டல் 2,50,000 rupees கொடுத்திருக்காங்க. பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணது 10% per annum. Zக்கு வந்து salary 20,000 rupees per month சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இயர் எண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க per month சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து Z ஓட salary சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் 4 lakh rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? ஒர்க்கிங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம், அதே மாதிரி Z-ஓட சேலரிக்கு ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸுக்கு 5 lakh rupees into 10%. ஓகே, ஸோ 5 lakhs into 10%, 50,000 rupees. Yக்கு 5 lakh rupees into 10%, which is 50,000 rupees. Next is Zக்கு 2,50,000 rupees into 10/100, which is 25,000 rupees. இப்போ interest on capital calculate பண்ணுறோம். அடுத்தது Z-ஓட salary 20,000 rupees per month சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். So Z salary is equal to 20,000 into 12, which is 2,40,000 rupees. Profit and loss appropriation account open பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க. Profit and loss appropriation account for the year ended 31st March 2024 questionல கொடுத்திருக்காங்க. டெபிட் சைட், கிரெடிட் சைட் எழுதுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க, காலம்ஸை நேம் பண்ணுங்க. இதெல்லாம் எப்பவுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டைம் மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபுல்லா எழுதுங்க. P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிலாம் எழுதக்கூடாது. ஃபுல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து வர நெட் ப்ராஃபிட். இங்க 4 lakh rupees கொடுத்திருக்காங்க. பட் இந்த இடத்துல பாருங்களேன், 4 lakh rupees வந்து Z-ஓட சேலரியை சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, அப்பனா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயே வந்து Z-ஓட சேலரியை சார்ஜ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே பார்ட்னர் சேலரியை எந்த அக்கௌண்ட்ல நம்ம காட்டுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. பட் இங்க பார்ட்னரோட சேலரியை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயே போட்டுட்டாங்க. அப்ப அது தப்பு. அப்ப என்ன பண்ணும்? நம்ம இந்த 4 lakhs-ஓட Z-ஓட சேலரியை திருப்பி ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம்.
So by profit and loss account, net profit எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4 lakh rupees. Inner column போடலாம். இப்போ Z ஓட salary நம்ம திருப்பி add பண்ணிக்கணும் இதோட. Add Z salary 2,40,000 rupees. So total வந்து 6,40,000 rupees. இதுதான் நம்மளோட actual net profit. Okay. So இப்போ நம்ம வந்து இந்த items எல்லாம் post பண்ணிக்கலாம். Interest on capital. Debit sideல 2 interest on capital. X க்கு வந்து 50,000 rupees, Y க்கு 50,000 rupees and Z க்கு 25,000 rupees. Outer columnல 1,25,000 rupees. அடுத்து Z ஓட salary. Z ஓட salary actually எங்க காட்டணும்? Profit and loss appropriation accountல. பட் எங்க காட்டிட்டாங்க? Profit and loss accountல காட்டினாங்க. அதனால தான் நம்ம திருப்பி add பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து debit sideல Z ஓட salary போடுறோம். To Z salary 2,40,000 rupees. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் போடலாம். கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு 6,40,000. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து டெபிட் சைட்ல வருது 6,40,000 minus 1,25,000 minus 2,40,000 which is 2,75,000. இதுதான் divisible profit. ஸோ இங்க to profit transfer to. இப்போ நம்ம எக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்க பாருங்க ஃபிக்ஸட் கேபிட்டல்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அவங்க கேபிட்டல் மெத்தட் என்னது? ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். அப்போ இந்த ப்ராஃபிட்டை எந்த அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா நம்மளுக்கு ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். அப்ப இந்த ப்ராஃபிட்டை கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா இங்க ஃபிக்ஸட் கேபிட்டல்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல எழுதும்போது எக்ஸஸ் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ 2,75,000 into 2/5 which is 1,10,000. அடுத்தது Yக்கும் Yயோட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு. So Y's current account 2,75,000 into 2/5 which is 1,10,000. அடுத்தது Z ஓட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு 2,75,000 into 1/5 which is 55,000. Okay. So இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். Question number 17. X and Y are partners sharing profits in the ratio of 3:2 with capitals of 8 lakh rupees and 6 lakh rupees respectively. Interest on capital is agreed at 5% per annum. Y is to be allowed an annual salary of 60,000 rupees which has not been withdrawn. Profit for the year ended 31st March 2024 before interest on capital but after charging Y salary was 2,40,000 rupees. A provision of 5% of the net profit is to be made in respect of commission to the manager. Prepare profit and loss appropriation account showing the allocation of profits. So question என்ன கொடுத்திருக்காங்க? X and Y partners. அவங்களோட profit sharing ratio 3:2. And அவங்களோட capitals கொடுத்திருக்காங்க. X க்கு 8 lakh rupees, Y க்கு 6 lakh rupees. Interest on capital 5% per annum. Y ஓட annual salary கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான salary அவங்களே கொடுத்துட்டாங்க 60,000 rupees. So இங்க நம்மளுக்கு எந்த workingsம் கிடையாது. அப்புறம் profit வந்து interest on capital charge பண்றதுக்கு முன்னாடி but Y salary charge பண்ணதுக்கு அப்புறம் 2,40,000 rupees. Which means இந்த net profit இருக்கு இல்லையா? இது எங்கேருந்து வரும்? Profit and loss account இருந்து வரும். அப்ப இந்த profit and loss accountல வந்து Y ஓட salary காட்டியிருக்காங்க டெபிட் சைட்ல. அதுக்கப்புறமா வந்த ப்ராஃபிட் தான் 2,40,000 rupees. நம்ம எப்பவுமே பார்ட்னர் salary எந்த அக்கவுண்ட்ல காட்டணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல தான் காட்டணும். பட் இவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல காட்டிட்டாங்க. இப்ப நம்ம இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்ப ப்ரீவியஸா பார்த்த மாதிரியே தான். அப்ப இந்த ப்ராஃபிட் 2,40,000 ஓட இந்த Y salary ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனேஜர்ஸ் கமிஷன் வந்து நெட் ப்ராஃபிட்ல 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஷுவலா மேனேஜர்ஸ் கமிஷனை நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல காட்டுவோம். ஏன்னா இது வந்து சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். இந்த கான்செப்ட்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்னா ஃபர்ம் வந்து அந்த வருஷம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் சஃபர் பண்ணாலும் சரி இந்த மேனேஜர்ஸ் கமிஷனை பே பண்ணணும். ஓகே. சோ அப்போ இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல தான் காட்டணும். பட் இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்றதுக்கு பதிலா இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கறத சொல்றேன். இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸுக்கு வந்து 8 lakh rupees into 5% which is 40,000 rupees. அடுத்தது Yக்கு வந்து 6 lakh rupees into 5% which is 30,000 rupees. Okay. இப்ப annual salary கொடுத்ததுனால நம்மளுக்கு workings கிடையாது. இப்ப managers commissionக்கு நம்ம calculate பண்ணோம். அதை வந்து அந்த அக்கவுண்ட் குள்ளேயே calculate பண்ணிக்கலாம். So profit and loss appropriation account open பண்ணா heading வந்து profit and loss appropriation account for the year ended இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 31st March 2024. Debit side, credit side mention பண்ணுங்க. Columns open பண்ணிக்கோங்க. Columns name பண்ணுங்க.
இப்ப ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் எங்க வருது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. சோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,40,000. இதை இன்னர் காலம்ல போடலாம். ஏன்னா இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ Y salary சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்த ப்ராஃபிட் தான் இது. அப்போ Y salary என்ன பண்ணும்? திருப்பி ஆட் பண்ணிக்கணும். So add Y salary which is 60,000 rupees. இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு 2,40,000 plus 60,000 3 lakh rupees. ஓகே. இப்போ நம்ம மேனேஜர்ஸ் கமிஷன் வந்து நெட் ப்ராஃபிட்ல 5% சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்கு? 3 lakh rupees. ஓகே. இந்த 3 lakh rupeesல 5% தான் மேனேஜரோட கமிஷன். இப்ப இந்த மேனேஜர்ஸ் கமிஷனை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். அப்ப நம்மளோட நெட் ப்ராஃபிட் குறையும். கரெக்டா? அத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து இந்த நெட் ப்ராஃபிட் இருக்குல்ல, இதுல இருந்து நம்ம டைரக்டா மேனேஜர்ஸ் கமிஷனை மைனஸ் பண்ணிக்கலாம். சோ லெஸ் மேனேஜர்ஸ் கமிஷன். இது எப்படி கால்குலேட் பண்ணும்? நெட் ப்ராஃபிட். இப்ப கிடைச்ச ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் இதுதான். 3 lakhsல 5% கால்குலேட் பண்ணும். So 3 lakhs into 5 by 100 which is 15,000 rupees. Okay. So 3 lakhs minus 15,000 rupees which is 2,85,000 rupees தான் நம்மளோட actual net profit. Okay. இப்போ இந்த calculations உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம interest on capital, salary இதெல்லாத்தையும் post பண்ணலாம். So interest on capital வந்து debit sideல வரும். To interest on capital Xக்கு வந்து 40,000 rupees, Yக்கு வந்து 30,000 rupees. So total outer column 70,000 rupees. அடுத்தது Y ஓட salary. To Y salary 60,000 rupees. இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸ்மே போட்டாச்சு. இப்போ நம்ம credit side total ஜாஸ்தியா இருக்கு. So அதுதான் ரெண்டு சைடுக்கும் total 2,85,000, 2,85,000. நம்மளுக்கு டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வருது. அதாவது 2,85,000 minus 70,000 minus 60,000 which is 1,55,000. இத வந்து நம்ம divisible profit அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. So to profit transfer to இப்போ நம்ம வந்து இங்க பாத்துக்கணும். கரண்ட் அக்கௌண்டா கேபிட்டல் அக்கௌண்டான. அப்ப என்ன கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க? இங்க எதுவுமே கொடுக்கல. ஃபிக்ஸ்டுங்கிற வேர்டே இல்ல. அப்பனா நம்ம எந்த அக்கௌண்ட்னு எடுத்துக்கணும்? ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அப்பனா அதுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ எக்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 1,55,000 அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ 1,55,000 into 3/5 which is 93,000 rupees. இதுதான் எக்ஸோட ப்ராஃபிட் ஷேர். நெக்ஸ்ட் வைஸ் கேபிட்டலுக்கு 1,55,000 into 2/5 which is 62,000 rupees. இது ஒய்யோட ப்ராஃபிட் ஷேர். இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 18. Atul and Mithun are partners sharing profits in the ratio of 3:2. Balances as on 1st April 2023 were as follows. Capital accounts fixed Atul 5 lakh rupees, Mithun 6 lakh rupees. Loan accounts Atul 3 lakh rupees credit and Mithun 2 lakh rupees debit. It was agreed to allow and charge interest at 8% per annum. Partnership deed provided to allow interest on capital at 10% per annum. Interest on drawings was charged 5,000 rupees each. Profit before giving effect to above was 2,28,000 rupees for the year ended 31st March 2024. Prepare profit and loss appropriation account. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? அத்துலும் மித்துனும் partners. அவங்களோட profit sharing ratio 3:2. 1st April 2023 அன்னைக்கு capital account ஓட balance கொடுத்திருக்காங்க. And இவங்க எந்த method follow பண்றாங்க? Fixed capital method. அப்ப ரெண்டு அக்கௌண்ட் வரும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வரும். ஓகேவா? அத்துலோட கேபிட்டல் வந்து 5 lakh rupees, மித்துனோட கேபிட்டல் 6 lakh rupees. அடுத்தது லோன் அக்கௌண்ட் கொடுத்திருக்காங்க. அத்துலோடது 3 lakh rupees கிரெடிட், மித்துனோடது 2 lakh rupees டெபிட். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கிரெடிட் டெபிட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப அத்துல் வந்து லோன் கொடுத்திருக்கான் ஃபர்முக்கு. ஓகேவா? சோ ஃபர்ம் வந்து அத்துல் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ம் என்ன பண்ணும்? திருப்பியும் அத்துலுக்கு அந்த லோனை ரீபே பண்ணணும். அப்ப ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லயபிலிட்டி. சோ அதனால பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல அத்துலோட லோன் வரும். அதனாலதான் இது கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? இப்ப மித்துன் பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. which means மித்துன் வந்து ஃபர்ம் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கான். அதாவது ஃபர்ம் வந்து மித்துனுக்கு லோன் கொடுத்திருக்கு. ஓகே. அப்ப மித்துன் ஃபர்முக்கு ரீபே பண்ணணும் அந்த லோனை. அப்ப ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அந்த லோனை திருப்பி வாங்க போகுது. அதனால மித்துனோட லோனை அசெட் சைட்ல காட்டும். ஓகே. திரும்பி வந்துரும்ல பணம் ஃபர்முக்கு. சோ அப்ப அது அசெட் சைட்ல வரும். மித்துனோட லோன் வந்து அசெட் சைட்ல வரும். அதனாலதான் அது டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளியர்? ஓகே. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த அத்துலோட லோனுக்கும் மித்துனோட லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
இப்போ அத்துல் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காரு 3 lakh rupees. அப்ப யார் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் இந்த லோனுக்கு? ஃபர்ம். அது 8%. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ம் வந்து மித்தூனுக்கு லோன் கொடுத்திருக்கு. அப்ப மித்தூன் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் 8%. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum அலோவ் பண்ணுது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து அத்துலுக்கு 5000 rupees, மித்தூனுக்கு 5000 rupees. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ராஃபிட் வந்து 2,28,000 rupees. நம்மள வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணாம ப்ராஃபிட் வந்து 2,28,000 rupees கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல லோன்ல, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ங்கிறது என்னது? ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் ஆன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் அஃபர் பண்ணாலும் சரி அந்த எக்ஸ்பென்ஸை பே பண்ணி தான் ஆகணும். அதுதான் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். ஓகே, சோ அப்ப சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம எந்த அக்கௌண்ட்ல காட்டுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் காட்டுவோம். அப்போ அதுலோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், மித்துனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்லாம் நம்ம எங்க காட்டணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டிட்டு அதுக்கப்புறமா வர ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போடுவோம். கிளியர்? இப்போ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு நெட் ப்ராஃபிட் வருதுங்கிறத கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 8% சொல்லியிருக்காங்கல்ல, அது அத்துல்க்கு எவ்வளவு மித்துனுக்கு எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணிப்போம். So workings interest on loan by Atul, okay, which means Atul வந்து firmக்கு loan கொடுத்திருக்கான், அதுக்கு interest on loan. So 3 lakhs into 8%, which is 24,000 rupees. Okay, அடுத்தது வந்து மித்துனுக்கு 2 lakh rupees into 8%, which is 16,000 rupees. Clear? இப்போ நம்ம இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் காட்டுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைடு மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. காலம்ஸை நேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ப்ராஃபிட். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட். ஸோ பை ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், விச் இஸ் 2,28,000 rupees. இப்போ அதுலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? ஃபர்ம் கொடுக்கணும். அப்ப ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ் இல்லையா? அப்ப அது வந்து டெபிட் சைட்ல வரும். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை அதுல் 24,000 rupees. அடுத்தது வந்து மித்துன் வந்து ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும். அப்ப ஃபர்ம் வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ ரிசீவ் பண்ணுதுன்னா அது கிரெடிட் சைட்ல வரும். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு மித்துன், which is 16,000 rupees. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்ல வந்து டெபிட் சைட்ல எல்லா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் போடுவோம், கிரெடிட் சைட்ல எல்லா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் போடுவோம். சோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அதுல்க்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ். சோ அதனாலதான் டெபிட் சைட்ல போடுறோம். அதே மாதிரி மித்துன் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குது. சோ அது வந்து இன்கம், அதனால கிரெடிட் சைட்ல போடுறோம். கிளியர்? இப்போ வந்து டோட்டல் அவ்வளவுதான். இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல தான் வரும். ஓகே, சோ இப்போ இந்த சைட் டோட்டல் பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. 2,28,000 plus 16,000, which is 2,44,000. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து டெபிட் சைட்ல வருது. சோ 2,44,000 minus 24,000, 2,20,000. இது என்னது? நெட் ப்ராஃபிட். So to net profit. இப்போ நம்ம net profit calculate பண்ணிட்டோம். அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம net profit calculate பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்கான வர்க்கிங்ஸை போட்டுக்கலாம். ஸோ வர்க்கிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அதுல்க்கு வந்து 5 lakh rupees into 10%, which is 50,000 rupees. And மித்துனுக்கு வந்துட்டு 6 lakh rupees into 10 by 100, which is 60,000 rupees. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைடை மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. காலம்ஸை நேம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து வர நெட் ப்ராஃபிட். நம்ம ஆல்ரெடி அதை கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் 2,20,000 rupees. ஓகே, இப்போ அடுத்தது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அதுல்க்கு வந்து 50,000 rupees, மித்துனுக்கு 60,000 rupees. ஸோ டோட்டல் 1,10,000 rupees.
அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு. இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5000 rupees each அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எந்த சைடு வரும்? நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். சோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதுல்க்கு 5000 rupees, மிதுனுக்கு 5000 rupees, டோட்டல் 10,000 rupees. ஓகே, இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம போட்டாச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. டோட்டல் போடலாம். கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. 2,20,000 plus 10,000 which is 2,30,000. அதேதான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 2,30,000 minus 1,10,000, 1,20,000. இதுதான் divisible profit. ஓகே, to profit transfer to again நீங்க பாத்துக்கோங்க, கேபிட்டல் அக்கவுண்ட் கொடுத்திருக்காங்க, ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. which means நம்ம இந்த ப்ராஃபிட் ஷேர் எந்த அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு, பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு. அப்ப அதுல்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு 1,20,000 into 3/5 which is 72,000 rupees, and மிதுனுக்கு வந்து 1,20,000 into 2/5 which is 48,000 rupees. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 19. Reema and Seema are partners sharing profits equally. The partnership deed provides that both Reema and Seema will get monthly salary of 15,000 rupees each. Interest on capital will be allowed at 5% per annum and interest on drawings will be charged at 10% per annum. The capitals were 5 lakh rupees each and drawings during the year were 60,000 rupees each. The firm incurred net loss of 1 lakh rupees during the year ended 31st March 2024. Prepare profit and loss appropriation account for the year ended 31st March 2024. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? ரீமாவும் சீமாவும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1. ஏன்னா அவங்க ப்ராஃபிட்ஸை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் டீட் வந்து ரீமாக்கும் சீமாக்கும் மந்த்லி சேலரியா 15,000 rupees கொடுக்குது. ஸோ ரீமாக்கு ஒரு 15,000 rupees மந்த்லி சேலரி, சீமாக்கு ஒரு 15,000 rupees மந்த்லி சேலரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5% per annum, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 10% per annum, அண்ட் அவங்களோட கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ரீமாக்கு 5 lakh rupees, சீமாக்கு 5 lakh rupees. ஏன்னா இங்க ஈச்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் டிராயிங்ஸும் பாத்தீங்கன்னா 60,000 rupees each. அப்ப ரீமா டிராயிங் 60,000 rupees, சீமா டிராயிங் 60,000 rupees. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா firm வந்து நெட் லாஸ் இன்கர் பண்ணிருக்கு 1 lakh rupees. நம்மள வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, இந்த firm வந்து நெட் லாஸ் இன்கர் பண்ணிருக்கு. அப்ப நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் பார்ட்னர்ஸ்க்கு salary, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாம் கொடுக்க முடியும். அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சோம் இல்லையா, ஒரு டாபிக் படிச்சிருக்கோம். சோ அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ங்கிறது என்ன அர்த்தம்? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, அப்புறம் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, பார்ட்னர்ஸ் கமிஷன், போனஸ், இதெல்லாம் எப்ப கொடுக்க முடியும்? நெட் ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் firm வந்து பார்ட்னர்ஸ்க்கு இதெல்லாம் கொடுக்க முடியும். இந்த இடத்துல நெட் லாஸ் இருக்கு. அப்ப firm வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதெல்லாம் பே பண்ணாது. ஓகே, சோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அதனாலதான் அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல காட்டுறோம். அப்ப நெட் ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் இதை பே பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட் லாஸ் இருந்தா இதெல்லாம் நீங்க கொடுக்க முடியாது. பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் firm வந்து ரிசீவ் பண்ணும் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா இது firm தானே ரிசீவ் பண்ணுது. சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரிசீவ் பண்ணும். இது பே பண்றதுக்கான ஐட்டம் கிடையாது இல்ல, சோ அதனால ரிசீவ் பண்ணும். பட் பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது, அதாவது salary, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், போனஸ், இதெல்லாம் வந்து நெட் ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் பே பண்ண முடியும். அதனாலதான் இதெல்லாம் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த salary, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. சோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் firm ரிசீவ் பண்ணும். சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கான ஒர்க்கிங்ஸை போட்டுக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ரீமார்க் பாத்தீங்கன்னா 60,000 rupees into 10%. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பத்தி ஒரு வீடியோ டீடைல்டா போட்டிருக்கேன். அதுல வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் பீரியட்னு ஒரு விஷயம் படிச்சோம் இல்லையா. சோ நம்மளோட ஃபார்முலா என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் டிராயிங்ஸ் into rate by 100 into average period divided by 12. So average period அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு beginning of the month withdraw பண்றாங்களா, end of the month withdraw பண்றாங்களா, இல்ல middle of the quarter withdraw பண்றாங்களா, இந்த மாதிரி அதை வச்சு அந்த டேபிள்ல நம்ம average period எடுத்து போடுவோம். பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டியூரிங் த இயர் கொடுத்திருக்கு. ஓகேவா? சோ டியூரிங் த இயர் கொடுத்திருந்தா நம்மளோட ஆவரேஜ் பீரியட் 6/12. கிளியர்? சோ இப்போ இந்த மறக்கவே கூடாது. நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போடும்போது எப்பவுமே ஆவரேஜ் பீரியட பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பிகினிங் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் த மந்த் இதெல்லாம் நீங்க கொடுக்கல, மிடில் ஆஃப் த மந்த் எதுவுமே கொடுக்கல, இல்ல குவார்டரா இருக்கட்டும், எந்த பீரியடா இருந்தாலும் அது பிகினிங்கோ எண்டோ மிடிலோ, ஓகே,
அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கலன்னா நீங்க ஆவரேஜ் பீரியட 6/12 எடுத்துக்கணும். கிளியர்? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து பெர்சன்டேஜ் பர் ஆனம்னு சொல்லியிருக்கும் போதுதான் ஆவரேஜ் பீரியட எடுக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோல, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரீமார்க்கு கால்குலேட் பண்ணலாம். 60,000 rupees into 10/100 into 6/12 which is 3,000 rupees. அடுத்தது சிமார்க்கும் 60,000 rupees தான் டிராயிங்ஸ். ஸோ சேம் அதே தான் வரும். 60,000 into 10/100 into 6/12 3,000 rupees. இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைட மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. காலம்ஸை நேம் பண்ணுங்க. எப்பவுமே பிரசன்டேஷனை நீட்டா பண்ணுங்க. அதுவே ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும் உங்க ஆன்சர் ஷீட்டை பார்க்கும்போது. ஓகே, இதை நீங்க டெய்லி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வராது, ஸ்பீட் வரும். அதே மாதிரி இந்த ஃபார்மேட் இதெல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்பவுமே போட்டு பாருங்க சம்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? நெட் லாஸ். நெட் லாஸ் எந்த சைடு வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைடு. ஸோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் லாஸ். ஏன்னா இது எந்த அக்கௌண்ட்லேருந்து வருது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து. அமௌண்ட் வந்து 1 lakh rupees. இப்போ நம்ம salary இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது. அப்போ கிரெடிட் சைட்ல போடுவோம். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்டோட ரூல் வந்து கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல போடுவோம். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரீமார்க் வந்து 3,000 rupees அண்ட் சிமார்க்கும் 3,000 rupees. ஸோ டோட்டல் அவுட்டர் காலம்ல 6,000 rupees. ஓகே, இவ்வளவுதான் வரும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா டெபிட் சைட் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ டெபிட் சைட் டோட்டல் தான் வரும் ரெண்டு சைடுக்கும். 1 lakh rupees 1 lakh rupees. ஓகே, இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் சைட்ல இருக்கு. 1 lakh minus 6,000 which is 94,000. இப்போ கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து அது என்னது? லாஸ், டிவிசிபிள் லாஸ். ஓகே, ஸோ இதை வந்து பை லாஸ் டிரான்ஸ்ஃபர் டு எகைன் நீங்க பாத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து கேபிட்டல் என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ ரீமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 94,000 இன்டூ இங்க ப்ராஃபிட் ஷேர் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 which is 47,000 and CMarks கேபிட்டலுக்கு வந்து 94,000 into 1/2 47,000. இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். Question number 20. Banu and Pratap are partners sharing profits equally. The fixed capitals as on 1st April 2023 were 8 lakh rupees and 10 lakh rupees respectively. The drawings during the year were 50,000 rupees and 1 lakh rupees respectively. Interest on capital is a charge and is to be allowed at 10% per annum, and interest on drawings is to be charged at 15% per annum. Net profit for the year ended 31st March 2024 before giving effect to the above was 1,20,000 rupees. Prepare profit and loss appropriation account. So question என்ன கொடுத்திருக்காங்க? பானுவும் பிரதாப்பும் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்க வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஈக்குவல், தட் இஸ் 1:1. அப்புறம் உங்களோட ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ்னா நம்ம எல்லாத்தையும் எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் வந்து 1st April 2023 அன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இயர் எண்ட் என்னது? 31st March 2024. அப்போ 1st April 2023 கொடுத்த கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ பானுக்கு வந்து 8 lakh rupees அண்ட் பிரதாப்க்கு 10 lakh rupees. drawings during the year வந்து பானுக்கு 50,000 rupees and பிரதாப்க்கு 1 lakh rupees. ஓகே, அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸோட மீனிங் என்னது? ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் ஆன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் சஃபர் பண்ணாலும் சரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பே பண்ணணும். அப்ப சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நம்ம எங்க காட்டுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டுவோம். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து சார்ஜ்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 10% per annum கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 15% per annum கொடுத்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் பீரியடை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து டியூரிங் த இயர் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து மந்த்லி டிராயிங்ஸா, பிகினிங்கா, எண்டா, இல்ல மிடிலா, குவார்டர்லியா எதுவுமே கொடுக்கல. அப்ப டியூரிங் த இயர்னு கொடுத்திருந்தா நம்மளுக்கு ஆவரேஜ் பீரியட் வந்து 6/12. ஸோ எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் பீரியடை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெட் ப்ராஃபிட், இந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னா 1,20,000 rupees இருக்கு. நம்மள வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க.
First நம்ம என்ன செய்யணும், interest on capital profit and loss accountல போட்டுட்டு அதுலேந்து வர net profitயோ இல்ல net lossயோ தான் நம்ம profit and loss appropriation accountக்கு transfer பண்ணி அப்புறமா இந்த interest on drawings-க்கான adjustment போடணும். ஓகே, ஏன்னா இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்க வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பானுக்கு 8 lakh rupees into 10%, which is 80,000 rupees, and பிரதாப்க்கு வந்து 10 lakh rupees into 10/100, which is 1 lakh rupees. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை போஸ்ட் பண்ணிட்டு வர நெட் ப்ராஃபிட்டோ இல்லை நெட் லாஸையோ தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா இது சார்ஜ்னு கொடுத்ததுனால நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுறோம். சார்ஜுங்கிற வேர்டு இல்ல அப்படின்னா நம்ம அப்ராப்ரியேஷன் எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல வந்து ஆஸ் யூஷுவல் இப்ப எப்படி சம்ஸ் எல்லாம் பார்த்தோம் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போட்டோம்ல அதே மாதிரி போடுவோம். இங்க சார்ஜுங்கிற வேர்டு இருக்கிறதுனால P&L அக்கௌண்ட்ல போடுறோம். So profit and loss account for the year ended 31st March 2024. Debit side, credit side மென்ஷன் பண்ணுங்க. Columns open பண்ணிக்கோங்க. Columns name பண்ணுங்க. First எதை transfer பண்ணும், net profit. Okay, so by profit before interest. ஏன்னா நம்ம interest on capital adjust பண்ணோம் இல்லையா, அதனால by profit before interest 1,20,000 rupees. இப்போ interest on capital debit sideல வரும். ஏன்னா இது firmக்கு expense. இது ஏன்னா partnersக்கு pay பண்றதுனால இது debit sideல வரும். To interest on capital, பானுக்கு வந்து 80,000 rupees and பிரதாப்க்கு வந்து 1 lakh rupees. So total 1,80,000 rupees outer columnல. வேற இந்த ஒரு ஐட்டம் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். ஸோ அப்போ நம்மளோட டோட்டல் வந்து டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு 1,80,000. அதே தான் கிரெடிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் சைட்ல வருது, which means net loss 1,80,000 rupees minus 1,20,000 rupees, 60,000 rupees நம்மளுக்கு net loss. இந்த நெட் லாஸ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த 60,000 rupees ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங்ஸ் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பானுக்கு வந்து 50,000 rupees into 15/100 into 6/12. ஏன்னா இங்க ஆவரேஜ் பீரியட் நம்ம என்ன எடுத்துக்கணும், டியூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6/12 which is 3,750 rupees. And பிரதாப்புக்கு வந்து 1 lakh rupees into 15/100 into 6/12, which is 7,500 rupees. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைடு எழுதுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. காலம்ஸை நேம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம நெட் லாஸ் கால்குலேட் பண்ணோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நெட் லாஸ் வந்து டெபிட் சைட்ல வரும். to profit and loss account, net loss 60,000 rupees. இப்போ இங்க வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் P&L அக்கௌண்ட்ல போட்டாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பானுக்கு 3,750, பிரதாப்க்கு 7,500, டோட்டல் அவுட்டர் காலம்ல 11,250. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதே தான் கிரெடிட் சைடுக்கும் டோட்டல் வரும், which is 60,000 rupees. நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் சைட்ல வருது. தட் இஸ் 60,000 minus 11,250, 48,750. இது வந்து நம்மளுக்கு லாஸ், தட் இஸ் டிவிசிபிள் லாஸ். ஓகே, ஸோ பை லாஸ் டிரான்ஸ்ஃபர் டு, எகைன் இங்க பாருங்க ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பனா நம்ம லாஸை எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பானுஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 48,750 இன்டூ இங்கே ஈக்குவலா ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்றாங்க. ஸோ 1:1 தான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ 48,750 into 1/2, which is 24,375. அண்ட் பிரதாப்போட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எகெயின் அதே தான் 48,750 into 1/2, 24,375. இதுதான் இந்த சம்கான சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து நம்ம TS கிரேவல்ல எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர்ஸ் 15 to 20 ஓட சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.